உன் மேல இருக்கிற ஆசையில தான் அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறாருன்னு நீ நினைச்சேன்னு வை. நீ தப்பு பண்ற. நான் சொன்னதுனாலதான் அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்காரு. நான் சொன்னதுனாலதான் அவர் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாரு. அவர் எப்பவும் உன் குங்குமத்துக்கு சொந்தக்காரராக விரும்ப மாட்டாரு. உன் நெத்தில அவ்ளோ கரை இருக்கு. அந்த கரையை போக்க முடியாது. அதை எதை கொண்டு அழிச்சாலும் அதை அழிக்கவே முடியாது, தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல 1000 ஜென்மம் நீ எடுத்தாலும் அவர் உன்னை காதலிக்க மாட்டாரு. அவர் மட்டும் வெறுக்கல, நாங்க எல்லாருமே உன்னை வெறுக்க. தாராளமா வெறுக்கட்டும். என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. என்னால எல்லாம் செய்ய முடியும், செஞ்சுட்டு தான் இருக்கேன். அபி என்ன காதலிக்கல, அது எனக்கு நல்லா தெரியும். அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த பிளான் எல்லாமே பண்ணதே. உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இல்ல எல்லாத்தையும் மறந்துட்டியா? அப்ப நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். நீ தான் ஏன் கல்யாணத்தை அபியால நிப்பாட்டின. அதனாலதான் நான் உன்னை அபி கிட்ட இருந்து பிரிச்சேன். அபி என்ன வீட்டை விட்டு கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளினான். அதனால நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதே வீட்டுல நான் அவன் கூட சேர்ந்து வாழ்ந்து காட்ட போறேன். நான் உன்னை பழி வாங்க துடிக்கிறேன். அபிகிட்ட நான் நேரடியா கேட்டா அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அதனாலதான் அவன் என்ன ரேப் பண்ணா நான் சொன்னேன். அதனால நான் பொய்யான ஆதாரத்தை கோர்ட்ல ஒப்படைச்சேன். அவன் லாண்டரி துணியில என் துணியோட சேர்த்து வச்சு அவனோட டிஎன்ஏவே என் துணியில வர வச்சேன். இதெல்லாம் ஒன்னும் அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்ல பிரக்யா. அப்புறம் அந்த ரெக்கார்டிங், அப்புறம் நீ அந்த ரெக்கார்டிங்க பாத்துன்னு வையேன். அந்த கேமரா விழுந்து அப்படியே இருட்டாயிடுச்சு. ரொம்ப இருட்டாயிடுச்சு. நான் அங்க இருந்து ஓடி வந்துட்டேன். அப்புறம் அபி பின்னாடியே ஓடி வந்தான். அவனை பொறுத்த வரைக்கும் கேம் ஆடணும். ஆனா ஆடினது நான் தான் கேம் ஆடினேன். யாருமே அபி சொன்னதை நம்பல, நான் சொன்னதை நம்புனாங்க. அப்புறம் அபி என்ன ரேப் பண்ணதை அவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. நான் என் காதலால ஜெயிச்சனா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல பிரக்யா. ஆனா என்னோட வெறுப்பால நான் எல்லாத்தையுமே சாதகமாக்கிக்கிட்டேன். இப்ப நீயே பாத்துட்டு இருக்கல்ல, என்னோட எல்லா பிளானும் ஜெயிச்சுக்கிட்டே வருது, உன்னோட எல்லா பிளானும் தோத்துட்டே போகுது. இதுக்கப்புறமா அப்படிதான் பிரக்யா. எல்லாத்துலயுமே நான் உன்னை ஜெயிப்பேன். உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ ஜெயிக்கவே முடியாது. நான் இப்போ அங்க போய் அபிய கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீங்க உட்காந்து ரெஸ்ட் எடு, சரியா? இந்த உண்மை பேசுற இன்ஜெக்ஷன் எப்படி வேலை செய்யும்னு உனக்கு ஏதாவது தெரியுமா பிரக்யா? இந்த டோஸ் இருக்கே, மனுஷனை பாதி முழிப்போட வச்சிருக்கும், அப்புறம் பாதி தூங்க வச்சிரும். மனுஷனோட மூளை அவன் சொல்ற மாதிரி வேலை செய்யாது. அதனால அவனால அவன் மூளைக்கு ஆர்டர் கொடுக்க முடியாது. சோ அவன் போய் சொல்ல மாட்டான். அதனால இத போட்ட உடனே அப்புறம் மனுஷன் கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் சரி, அவன் அப்படியே உண்மையை சொல்லுமா. ஒருவேளை இதுல டோஸ் கொஞ்சம் அதிகமாச்சுன்னு வையேன், அந்த மனுஷன் அப்படியே மயக்கமாயிடுவான். வேணும்னா ட்ரை பண்ணி பாக்குறியா? யூ தனு ப்ளீஸ், தனு ப்ளீஸ். பிரக்யா, உன்னை நான் விட மாட்டேன். வேண்டாம் ப்ளீஸ் தனு. யாராவது இருக்கீங்களா? இங்க இருந்து தப்பிக்க முடியாது. நீ எவ்வளவு முடியுமோ கத்திக்கோ. தனு வேண்டாம். பிரக்யா, தனு, தனு, oh no. தனு, தனு. அண்ணா, நீங்க இன்னும் ரெடி ஆகாம இருக்கீங்க? நீ இப்ப ஆரம்பிக்காத ஆலியா. ஆனா ரெடி ஆகி தானே ஆகணும். லாயரும் ஜட்ஜும் வந்து அவங்க முன்னாடி நீங்க இருந்து தானே ஆகணும். நான் முதல்ல பிரக்யா கிட்ட பேசணும். அங்க என்ன நடக்குதுன்னு பிரக்யா கிட்ட கேட்கணும். அண்ணா, பிரக்யா கிட்ட போன் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கோங்கண்ணா. இப்ப நீங்க தயவு செஞ்சு ரெடி ஆகுங்க. எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்களா? அவங்க வந்தா வரட்டும்.
அவங்க யார் என் சொந்தமா நான் அவங்கள வரவேற்கிறதுக்கு? அண்ணா இப்ப வரைக்கும் எல்லாமே ஒழுங்கா போயிட்டு இருக்குண்ணா. தேவையில்லாம நீங்க எதையும் கெடுத்துறாதீங்க ப்ளீஸ். நம்ம இந்த மாதிரி பண்ணா எல்லாமே கெட்டு போயிடும். பிரக்யா, ஹலோ, இரு நான் ஸ்பீக்கர்ல போடுறேன். இங்க வேலை முடிஞ்சது. வேலை முடிஞ்சதுன்னா என்ன வேலை முடிஞ்சதுன்னு சொல்லு. முகூர்த்த புடவை கொடுத்தியா இல்ல கன்ஃபெக்ஷன் வீடியோ எடுத்தியா? நான் அவகிட்ட முகூர்த்த புடவையும் கொடுத்துட்டேன். அப்புறம் அவளோட வீடியோ கன்ஃபெஷனும் என்கிட்ட தான் இருக்கு. அப்ப நீ ஃபுல் கன்ஃபெஷன் எடுத்துட்டே இல்லையா? அப்படின்னா அது எல்லாமே இப்போ உன் போன்ல இருக்கா? ஆமா, ரெக்கார்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் அவ ஒத்துக்கவும் செஞ்சுட்டா. அவ எப்படி உங்க மேல பொய்யான பழிய போட்டா, பொய்யான ஆதாரத்தை திரட்டினா எல்லாத்தையுமே அவ சொல்லிட்டா. இது எல்லாத்தையும் அவ உங்களை பழி வாங்கறதுக்காக தான் பண்ணன்ற விஷயத்தையும் சொல்லிட்டா. நான் ஒண்ணு கனவுலாம் காணலையே. இதுதான் ரியாலிட்டி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். எல்லாரும் கவலையா இருந்தாங்க. ஆலியா, ஆலியா ப்ளீஸ். இப்பவே எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லிடாத. அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும் சொல்லு, மத்தவங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்லாத. ஜட்ஜுக்கு வீடியோ காட்டுறதுக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் மண்டபத்துல கல்யாணம் பண்ணிக்க போறோம். வாட்? அது ஆக்சுவலி நாங்க 2 பேரும் முடிவு பண்ணிருக்கோம் லீகலி சோஷியலி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு. எல்லாரும் இங்க இருப்பாங்க இல்லையா? நீங்க எப்படி கல்யாணம் பண்ணலாம்? ஐ மீன் தனு கன்ஃபெக்ஷன் பண்ணத லாயர் கிட்டயும் ஜட்ஜ் கிட்டயும் போட்டு காட்டினா அப்ஜெக்ட் பண்ணுவாங்கல்ல? அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சாதானே. ஆக்சுவலி மண்டபத்துல தனுவோட இடத்துல நான் வந்து உட்கார்ந்துருவேன். அவங்க தனுவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறதா நினைப்பாங்க. எங்களுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்ச உடனே அந்த வீடியோவெல்லாம் நம்ம அவங்களுக்கு போட்டு காமிச்சிடலாம். அவளை பத்தின உண்மையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். சரி சரி சீக்கிரம் வா. அப்ப தனு எங்க இருக்கா? தெரியாதனமா தனுவுக்கு இன்ஜெக்ஷனும் போட்டாச்சு. அவ மயக்கமாயிட்டா. அவ இப்ப வீட்ல தான் இருக்கா. எனக்கு என்ன பயம்னா, அவளோட லாயர் இருக்காருல்ல, ஒருவேளை அவர் தனு வீட்டுக்கு போயிட்டு அவ கதவை திறக்காம போயிட்டா அவருக்கு சந்தேகம் வந்துரும், பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால நாம ஏதாவது பண்ணி தனுவை அங்க இருந்து ஷிஃப்ட் பண்ணியே ஆகணும். அந்த வேலை முடிஞ்சிடும். நான் எனக்கு வேண்டியவங்களை அனுப்புறேன். சரி பிரக்யா, நீ சீக்கிரமா வா. அதுக்குள்ள நான் ரெடியா இருக்கேன். இப்ப கண்டிப்பா ரெடி ஆயிடுவாரு. ஏன்னா இப்ப பிரக்யாவில கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. எனக்கு இவ்வளவு மாசம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. நீ என் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்க. சீக்கிரமா வரத விட்டு. வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவேன். ஆனா இப்ப ரெடி ஆயிடுங்க. தனுவை கூட்டிட்டு வர யாரையாவது அனுப்புறேன். இந்த குட் நியூஸ் எல்லாருக்கும் சொல்றேன். ஃபைனலி இப்ப எல்லாமே நல்லபடியா நடக்க போகுது. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, ரன்பீருக்கும் ரியாவுக்கும் நாளை மறுநாளே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு. நாளன்னைக்கு நாளும் நல்லா இருக்கு, முகூர்த்த நாளாவும் இருக்கு. அப்பவே கல்யாணம் பண்ணிடலாம். இன்னைக்கு சீஃபுக்கு கல்யாணம் ஆயிடும், அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிடும். இப்ப நான் கல்யாணத்தை தடுத்து நிறுத்த என்ன பண்ணிட்டு இருக்கேன்? எதுவுமே பண்ணலையே. எதுவும் பண்ண முடியாம இருக்கேன். ரன்பீர், அட்லீஸ்ட் நீ ஒரு தடவையாவது ட்ரை பண்ணும் இல்லையா? ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும். இல்லைன்னா உன்னோட லைஃப்ல ஒவ்வொரு நாளும் நீ ட்ரை பண்ணிருக்கலாமேன்னு வருத்தப்பட்டுட்டே தான் இருக்கணும். ஏன்னா இப்ப ட்ரை பண்ணலைன்னா வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். என்ன பண்றது? அட ப்ரோ, இன்னும் நீ ரெடி ஆகலையா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க ப்ரோ? இங்க பாரு ஆரியன், இது என்னோட வாழ்க்கை. அதனால நான் கண்டிப்பா இதை அழிச்சுக்க போறது இல்ல. என்னது அழிச்சுக்க போறது இல்லையா? காலையிலே என்னாச்சு ப்ரோ? ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, இன்னைக்கு சீஃபோட கல்யாணம். அப்படிதானே? பிரக்யா ஆண்டி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பண்றாங்கன்னு சொல்லு. ஏன்னா அவங்க சீஃபோ உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. நானும் என்னோட உண்மையான காதலுக்கு ஏதாவது பண்ணும் இல்லையா? ரைட். ஐ ஆல்சோ வாண்ட் டூ சம்திங். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா நான் லாஸ்ட் ஒரே ஒரு ட்ரை மட்டும் பண்ண போறேன். என்ன ப்ரோ, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? பாட்டுக்கு எதுவும் தெரியலனா என்ன அர்த்தம்? ஏதாவது பிளான் பண்ணோம்ல? நான் கண்டிப்பா சொல்லுவேன், ஆனா இப்போ இல்ல. இப்போ சொல்லாமனா அப்புறம் எப்ப சொல்லுவ ப்ரோ? ஒழுங்கா சொல்லு. ஐ வில் ஹெல்ப் யூ. எனக்கு நீ ஹெல்ப் பண்ணனும் நல்லாவே தெரியும்டா. ஆனா அதுக்குள்ள இப்ப டைமே இல்ல. நான் இதை செயல்படுத்தியே ஆகணும். பிளான் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா உனக்கே தெரியும். இவ்வளவு பெரிய பேக் எடுத்துட்டு எங்க போற ப்ரோ? நான் இன்னும் ரெடி ஆகல ப்ரோ. என்னோட ட்ரெஸ்ஸுங்க ப்ரோ. பிராச்சி, வெரி குட். ஏய், நீ என்ன பண்ற ரியா? இங்கதான் பாதி பண்ணிருக்க, இந்த பாதி யார் பண்ணுவாரியா? நீ இருக்கியே. பிராச்சி, நீ கொஞ்சம் வாமா. இங்க பாரு, இத கொஞ்சம் சரி பண்ணு. என்ன இங்க பாருமா ரியா, அத அங்க வைக்க கூடாது. பிராச்சி, நீ இத சரி பண்ணிட்டு அதையும் சரி பண்ணிடு. என்ன பெருமான டெக்கரேஷனே பண்ண போறது இல்ல. அது என்னன்னா, நான் எது பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நீங்க பிராச்சியே பண்ண சொல்லுங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன். ரொம்ப அழகா இருக்க. பிரக்யா என்ன சொன்னா? அத சொல்லதான் வந்தேன். பிரக்யா தனு வீட்டுக்கு போனா அப்புறம் அவ தனுவோட கன்ஃபெக்ஷனை ரெக்கார்ட் பண்ணிட்டா. அம்மா திரும்பி வராங்கன்னா நம்ம சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சாகணும். அண்ணனை தயார் பண்றதுதான் ரொம்ப கஷ்டமான வேலை. நீங்க அதை போய் பாருங்க. நானும் மித்தாலி அண்ணி இந்த வேலையை நான் போய் டாடி ரெடியாக சொல்றேன். மித்தாலி அண்ணி வேற ஏதாவது வேலை பாக்கி இருக்கா? ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் பூஜை ஜாமான் வாங்குறதுக்கு நான் பகதூரியே அனுப்பி வச்சிருக்கேன். அவனும் இப்ப வந்துட்டு இருப்பான். ஐயர் வந்துட்டாரா?
ஐயர் மட்டும்தான் வரல. அன்னைய கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியவரே வரலையா? அவர் வர்றதுக்கு நான் என்ன பண்றது? நானும் அவரை வரக்கூடாதுன்னு சொன்னேன். இல்ல நான் தான் அவரை டிராபிக் ஜாம் பண்ணனா? அவரை போய் கூப்பிட முடியுமா? அவரை தானே வரணும். மித்தாலி அண்ணி நீங்க ஃபாலோ பண்ணணும்ல, சொல்லுங்க. ஆனா ஐயரே நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? அம்மா கிட்ட சொல்லலாம், அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். வாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வேண்டாம், ரன்பீரோட மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் ரன்பீரை நாலா பக்கமும் போட்டு ப்ரெஷர் பண்ணுவாங்க. அப்புறம் என்னால ரன்பீரோட ஃபியூச்சர் பாழான மாதிரி ஆயிடும். ப்ரோ முதல்ல போய் ஃபேமிலி கிட்ட பேசட்டும், அதுக்கப்புறமா தான் நான் அம்மா கிட்ட சொல்ல போறேன். ஆரியன், மாம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்புறம் ரன்பீர் எங்க? அவனா உள்ள இருப்பான் மாம். நான் அவனை போய் பார்த்து கூட்டிட்டு வரேன்னு. இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கே, அது லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஷிப். உனக்கு கோவம் வந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, என்ன அடி உத, ஆனால் இதை மட்டும் கழட்டிடாத. போட மாட்டேன். உன்னை காதலிச்சிட்டு இருந்த பொண்ணு நான் இல்ல. இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நீ புது பிராச்சியை தான் பார்க்க போற. நீ எப்பெல்லாம் இந்த பிராச்சியை வந்து பாக்குறியோ என் வாயில இருந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் வரும், இந்த பிராச்சி உன்னை காதலிக்கல. Shit. No, I'm so sorry. I'm so sorry. இட்ஸ் ஓகே. தப்பு என்னோட தான். காலையிலேயே நான் கொஞ்சம் ஓவராகவே சரக்கடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. எந்த அளவுக்கு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த தனு கூட ரொம்ப பெரிய சண்டை போட்டேன். அந்த தனு எனக்கு துரோகம் பண்ணிட்டா. அவ போலீஸ். ஆமா, நீ வீட்டோட இந்த ஏரியால என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் சார், இங்க ரூம்ல இருக்கிறவங்க சாப்பிட மாட்டாங்களா என்ன? அட, ரொம்ப ஓவரா பேசுற. உன் பேர் என்னன்னு சொல்லு. நீ வந்து அந்த அது போகட்டும். அவ இன்னும் உங்களுக்கு துரோகம் பண்ணல. பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்போ உங்களுக்கு ஒருத்தவங்க துரோகம் பண்ண நினைக்கிறாங்களோ, எப்போ நீங்க ஒரு வாய்ப்பை நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்களோ, அப்ப துரோகம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் லேட் எதுவும் ஆகல. இப்ப நினைச்சா கூட நீங்க தனுவை தடுக்க முடியும். எப்படி? நீங்க உண்மையை சொல்லிதான். வேற எப்படி? நீங்க உண்மையை சொல்றதுனால இது பொய்ன்னு நிரூபிக்கலாம். ஐ நோ, கண்டிப்பா இது வேலை செய்யும். படத்துல இப்படிதான் ஒர்க் அவுட்லாம் ஆயிருக்கு. நீங்க வந்து தனு கிட்ட நேரடியா போய், தனு யார்கிட்ட எல்லாம் போய் சொன்னாலோ அவங்க கிட்ட எல்லாம் போய் உண்மையை போட்டு உடைச்சிருங்க. அப்ப அவளால அங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்படிதானே? நீ சரியா சொன்ன. சரி, நான் உன் கூட வந்து எல்லார்கிட்டயும் எல்லா உண்மையும் சொல்லுவேன். எனக்கு நல்லாவே தெரியும் அபி தனுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லன்னு. அப்புறம் அந்த தனு இருக்காளே, அவ எப்படின்னு எல்லார்கிட்டயும் நான் சொல்லிட்டு தான் நான் இங்கிருந்து போவேன். கண்டிப்பா எல்லாரும் முன்னாடி நான் அந்த உண்மையை சொல்லுவேன். நான் அந்த தனுவை விட மாட்டேன். வெரி குட். அப்ப சூப்பர். நீங்க எங்க கல்யாணத்துக்கு வருவீங்களா? இப்போ வருவீங்களா? கண்டிப்பா நான் கூட வரேன். சூப்பர் சூப்பர். அப்ப நீங்க ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் இறங்குங்க, நான் இந்த வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த கல்யாணத்துக்கு போகலாம். அங்க போய் எல்லா உண்மையையும் போட்டு உடைக்கலாம். வாங்க. டாட், எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. அம்மா அந்த கன்ஃபெஷன் கரெக்ட். அம்மா சாதிச்சிட்டா. தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு? ஓ மை காட் டாட், இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஐ அம் சோ ஹாப்பி டாட், ஐ அம் சோ ஹாப்பி. நைஸ் நைஸ். உங்க அம்மா இருக்காளே, அவளுக்கு இந்த மாதிரி மிராக்கல் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம். சில பிளேயர்ஸ் இருப்பாங்க பாத்தியா, லாஸ்ட் மினிட்ல கேமையே மாத்திடுவாங்க. அப்படி உங்க அம்மாவும் அப்படியே தான். நீ கேட்டியா? எல்லாம் கேட்டியா? இப்ப என்ன? இப்ப என்ன? நான் சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷம் மட்டும்தானா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்க. சந்தோஷத்துல எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் நீங்க என்னைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன ரெடி பண்ணுங்க. உன் டாடிக்கு கல்யாணம் ஆக போது உங்க அம்மா கூட திரும்பவும். ஆனா இந்த தடவை கல்யாணம் இருக்க பாரு, அது ரொம்ப ஸ்பெஷலா நடக்க போகுது. இந்த வாட்டி இந்த கல்யாணத்துல நீங்க 2 பேரும் என் கூட இருக்க போறீங்க. கம் ஆன், என்ன ரெடி பண்ணுங்க. யா ஷூர். கம் ஆன்.
நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க போறீங்க. வெயிட் நீயே தனியா பண்ற, பிராச்சி கூப்பிடு, அவளும் பண்ணட்டும். டாட் எல்லாத்தையும் நானே எப்படி பாத்துக்கறேன். பண்ணுவ? ப்ரோச் இருக்கு, அது இதுன்னு நிறைய இருக்கு, இன்னும் நிறைய பண்ணு. வா பிராச்சி வா. மித்தாலி அண்ணி போதும், ரொம்ப நேரம் இதே பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆமா ஆலியா, இது எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன தெரியுமா, இந்த கல்யாணத்தை மறக்க முடியாதபடி பண்ணணும்ல, எக்ஸ்ட்ரா வேலை பண்ணி தானே ஆகணும். வாங்க ஐயரே, வாங்க வாங்க. வணக்கம். நீங்க கல்யாணத்துக்கு கேட்டீங்கல்ல எல்லா பொருளும், அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நான் அங்க வச்சுட்டேன். எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க, ஏதாவது விட்டு போயிடுச்சான்னு பாருங்க. ஆமா, ஜட்ஜ் இதுக்கு எனக்கு ஃபோன் பண்றாரு. தெரியல, அட்டெண்ட் பண்ணி பாரு. ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ ஹலோ, பேசுறது ஆலியா மேடம் தானே? ஆமா நான் தான். சொல்லுங்க. நீங்க எனக்காக வெயிட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். பட் சாரி டு சே, இப்போ என்னால அங்க வர முடியாது. அவர் என்ன சொன்னாருன்னா, தனுஷ் மேத்தாவோட அப்பா இந்த கல்யாணத்துக்கு வரலன்னு சொன்னாரு. அதனால என்ன கூப்பிட்டாரு. ஏன்னா என்னோட ரூபத்துல தான் தன்னோட அப்பாவை பாக்குறதா சொல்லியிருக்கா. நல்ல நாடகம் ஆடுறா அவ. சரி, இப்ப நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, நான் இந்த வெட்டிங்க வீடியோ கால் மூலமா அட்டெண்ட் பண்ணலாம் இல்லையா? நோ ப்ராப்ளம் ஜட்ஜ் சார். இங்க எங்க வீட்லயே பெரிய ஸ்கிரீன் இருக்கு, அதுல நாங்க சில விஷயங்கள் ப்ளே பண்ணலாம்னு நினைச்சோம். இந்த தடவை உங்க வீடியோ காலை கனெக்ட் பண்ணிடுறோம். அது மூலமா தனுவும் நல்லா பாப்பா, நீங்களும் இந்த கல்யாணத்தை நல்லா பார்க்கலாம். ஓகே தென், அப்ப நான் வீடியோ கால் பண்றேன். ஷோர். வீடியோ கால்? ஓ, அப்படின்னா சிசிடிவில நம்மள கண்காணிக்கிற மாதிரி அவர் நம்மள பாத்துட்டே இருப்பாரு. என்ன பண்ண முடியும் மித்தாலி அண்ணி, என்னோட போனால கனெக்ட் பண்ண முடியும்ல, நானே கனெக்ட் பண்ணிடுறேன். அப்பதானே கல்யாணத்தை பார்க்க முடியும். நீங்க போய் அண்ணனை கூட்டிட்டு வாங்க, நான் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் போய் அப்படியே கூட்டு வந்துடுறேன். கனெக்ஷன் கரெக்டா இருக்குங்களா? எஸ் எஸ், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ. ஆனா மத்தவங்கள ஆளியே காணுமே. எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க, வந்துருவாங்க. நீங்க இந்த அளவுக்கு குடிக்காதீங்க, போதும் நிறுத்துங்க. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, அதான் தனுவுக்கு எதிரா என் வீட்டுக்கு வந்து எல்லா உண்மையையும் சொல்லணும் இல்லையா? ஞாபகம் இருக்குல்ல? எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு, அதுதான் நான் குடிக்கிறேன். இது உள்ள போச்சுன்னா உண்மை தானா வெளியே வரும். அந்த தனு மாட்டா. வெரி குட், அதனால கொஞ்சமா குடிங்க. இவங்க வந்து சொல்லுவானா இல்ல மாட்டானான்னு தெரியலையே. அப்படியே குடிச்சானா மட்டே ஆயிடுவான். அண்ணா கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம்ல? நீங்க உண்மையை சொல்லிட்டு எவ்வளவு வேணாலும் குடிங்க. அட எனக்கு ஒன்னும் ஆகாதுப்பா, நீ வண்டியை ஓட்டு. அட வழி விடுங்கப்பா. யூஷோ, இது நல்லா இருக்குமா? ஆமா, ரொம்ப கியூட்டா இருக்கு. அப்ப பெர்ஃபெக்ட். அப்ப கல்யாணம் முடிஞ்சு பார்க்கலாம். எதுக்கு சிரிக்கிறீங்க? நான் சும்மா காமெடி பண்ண. ரன்வீர் எங்க இருக்க? ஆக்சுவலி நான் வந்து அதெல்லாம் விடுங்க சீஃப். நான் வந்து இப்போ என் கூட யார் இருக்கான்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. யாரு? நான் தான் வெக்ரா பிரதீப் பேசுறேன். சீஃப், தனுவோட ஹஸ்பண்ட் பிரதீபா? கரெக்டா சொன்னீங்க சீஃப். தனுவோட ஹஸ்பண்ட் கிடைச்சாச்சு. அவர் ஒத்துக்கிட்டாரு, நான் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். அப்புறம் தனுவுக்கு எதிரா இவர் எல்லா உண்மையை சொல்ல தயாராயிட்டாரு. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். நீ அவனை கூட்டிக்கிட்டு இங்க வந்துரு. இதோ வந்துட்டேன். அபி, ஜட்ஜ் வந்துட்டாரு. ஜட்ஜ் வந்துட்டாரு? அதுக்கு ஜட்ஜ் வந்தா நான் ஜட்ஜ் பண்ணணுமா? அவரை உட்கார வைங்க, அவருக்கு குடிக்கிறதுக்கு கூலா ஏதாவது கொடுங்க. அவர் குடிக்கிற மாதிரி என்ன இருக்கு? அதுதான் எதுவும் வரவே இல்லையே. அந்த மாதிரி அவரும் வரலையே. இப்படி வந்திருக்காரு. அப்படின்னா ஸ்கிரீன்ல வந்திருக்காரு. அதான் அவரு வீடியோ கால் பண்ணியிருக்காரு. ப்ரொஜெக்டர். அதான் அவரு பெரிய ஸ்கிரீன் மூலமா நம்ம வீட்டு கல்யாணத்தை அட்டெண்ட் பண்ணலான்னு வந்திருக்காரு. அதான் அவ ஆலியா அவர் கூட பேசிட்டு இருக்கா, நீயும் வா. அதாவது நம்ம எல்லாரும் போலாம். கண்டிப்பா போய் தான். ஹலோ, இங்க பாரு. ரன்வீர், நீ ஒரு வேலை பண்ணு, பிரதீபை கூட்டிக்கிட்டு நேரா இங்க வந்துரு. சீஃப், இதோ நான் வந்துடுறேன். இவரோட போதையை எப்படி தெளிய வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பிரக்யா இங்க வந்துட்டாங்க. அட என்ன இது, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. கண்டிப்பா சந்தோஷமா தான் இருப்போம். உன்கிட்ட தனுவோட கன்ஃபெஷன் இருக்கு, அண்ட் அங்க ரன்வீருக்கு பிரதீப் கிடைச்சிட்டான். அப்புறம் பிரதீப் தனுவை எக்ஸ்போஸ் பண்றேன்னு சொல்லிட்டான். அவ தயாரா இருக்கான். அப்புறம் உன்கிட்ட இருக்கிற உண்மையும் பிரதீப்போட எக்ஸ்போஷரும் இந்த கேஸ ஒண்ணு இல்லாம பண்ணிடும். எனக்கு உண்மையிலேயே எல்லாமே நல்லபடியா நடக்குது. நமக்கு இன்னைக்கு லக்கி டே. ஆமா, ரொம்பவே லக்கி டே. ரெக்கார்ட் எங்க? இதுல இருக்கு. சரி, ஜட்ஜுக்கு போட்டு காட்டலாம். இப்ப வேண்டாம், முதல்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்புறமா ஜட்ஜ் கிட்ட காட்டலாம்.
ரொம்ப எக்ஸைட்டட்ல இந்த விஷயத்தையும் நான் மறந்துட்டேன். டாட் நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம், எல்லாமே இன்னைக்கு நல்லபடியா தான் நடக்குது. எல்லாம் எங்க பிளான் படி நடக்குது. சோ உங்க கல்யாணத்தை நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நைஸ். எல்லா பசங்களும் உங்க அப்பா அம்மா கல்யாணத்தை ஆல்பம்ல தான் பாப்பாங்க. நாங்க 2 பேரும் ரொம்ப லக்கி, உங்க கல்யாணத்தை லைவ்ல பார்க்க போறோம். பிரக்யா தயாரானாதானே உங்களால பார்க்க முடியும். ஆலியா இப்ப Dress எடுத்துக்கிட்டு வந்துருவா. அவ வரட்டும், அதுக்குள்ள நீங்க எல்லாம் வெளில வாங்க போங்க. நீ ஒரு வேலை பண்ணு, போனை என்கிட்ட கொடுத்துரு. ஏன்னா நான் ஜட்ஜ் பக்கத்துல தான் இருப்பேன், அதனால போன் என்கிட்ட சேஃபா இருக்கும். நான் பாத்துக்கிறேன். ஓகே போலாமா? போலாம். நீங்களும் போங்க. ஏன் அங்க வெளியில பாத்தியா காத்து எப்படி வீசுதுன்னு? நீ வந்துட்ட. தேங்க்யூ கடவுளே. எப்படி நீங்க இது வரைக்கும் எல்லாத்தையும் சரி பண்ணீங்களோ அதே மாதிரி எல்லாத்தையும் நல்லபடியா நடக்க வைங்க.